சேனல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் வந்துட்டு ஒரு சின்ன மேட்ச்சு. அதாவது யார் கில் அதிகமாக அடிக்கிறா அப்படிங்கிற மேட்ச்சு. சரி நான் பக்கத்தில் போக என் ஃப்ரெண்டு வந்துட்டு நான் டேமேஜ் கொடுப்பான், நான் கில் எடுத்துருப்பேன், நாக்கு அடிச்சிருப்பேன். சரி நான் கூட நமக்கு கில்லு தாண்டா முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பவரை போட்டு விட்ருப்பேன். பவரை போட்டு அங்கே ஒருத்தர் நின்றுருப்பான், அதாவது ஆஃப்லைன் போல். அவனையும் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக முடிச்சு விட்ருப்பேன். நமக்கெல்லாம் கருணை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமௌண்ட்டை போட்டுப்போம். சரி கைஸ், இந்த சைடு இறக்கி விட்ருவானுங்க. இந்த சைடு வந்துட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மேலே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். நான் இங்கே ஒரு அக்கா வந்துட்டு நின்றுருக்கோம், ஆயா. அந்த அக்காயும் அப்படி முடிச்சு விட்ருப்பேன். நான் கடிச்சு சைடு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இனிமே இருப்பான். நமக்கு கில்லு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு கில் அடிக்கலான்னு பார்ப்பேன். என் ஃப்ரெண்டு முடிச்சு விட்ருப்பான். சரிடா நான் எத்தனை கில்றா அப்படின்னு கேட்டிருப்பேன். பாடுறா அப்படின்னா நம்ம 3 கில் அடிச்சிருப்போம், 4 கில் அடிச்சிருப்போம். ஆமாங்க. சரிடா இதில் நீ ஹையாக இருக்க, நான் ஒரு தடவை கூட டவுன் ஆகலை, இது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு நான் ஆட ஆரம்பிச்சிருப்பேன். டவுன் யார் ஆகிறான்னு பார்ப்போம். இந்த இடத்துல நின்று பார்த்தா இங்கே எவனும் இருக்க மாட்டான். சரின்னு சொல்லிட்டு அழுத்திருப்பேன். ஸ்கேட் போர்டு அழுத்திட்டு போயிட்டு இருப்போம். போனால் இந்த இடத்துல ஒரு அக்கா ஒருத்தன் ஹீல் பண்ணிகிட்டு இருக்கோம், அது ஓப்பனாக. அந்த அக்கா ஆக் பண்ண பார்த்தா முடியாது. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவரை போட்டுவிட்ருப்பேன். ஆக்கின் போட்டுவிட்டு ஜம்ப் பண்ணி ஒரு ஹெட்ஷாட் வச்சுருப்பேன். ஹெட்ஷாட் வச்சு நாக் பண்ணிட்டு ஃபுல்லாக கில் எடுத்து விட்ருப்பேன். கில் எடுத்துகிட்டு இந்த சைடு வந்தோம்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தன் ஹாயாக நின்றுருப்பான். அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் வச்சு நாக் பண்ண அந்த அக்கா எந்திரிச்சிடும். அந்த அக்காவை நாக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கில் பண்ணி விட்டு அப்புறம் அவனையும் கில் பண்ண மேட்ச்சு என் ஃப்ரெண்டு முடிச்சு விட்ருவான். இன்னொருத்தன் முடிச்சு விட்ருவான், யாருன்னு தெரியாது, முடிச்சு விட்ருவான். சரிடா இன்சைடு வந்தோம்னா இன்சைடு ஒருத்தருப்பான், அவனையும் நாக் பண்ணி விட்ருப்பேன். நாக் பண்ணிவிட்டு அவனை கில் எடுத்துருப்பேன். கில் எடுத்துகிட்டு பார்த்தா அங்கேருந்து இன்னொருத்தன் வந்திருப்பான். அவன் எனக்கு அந்த AB-80 வச்சு அட்டாக் பண்ணியிருப்பான். சரிடா நான் வந்துட்டு XM8 வச்சு முடிச்சு விட்டேன். XM8 வச்சு முடிச்சு விட்டுருப்பேன். ஆனால் இன்சைடு திரும்ப பார்க்க அந்த கேள்வியக்கா முடிச்சு விட்ருவாங்கள. 8 கில்லு ஆனால் நம்ம பையன் 5 கில்லு. சரிடா பாருங்கண்ணா நான் என்ன பண்ணுறேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ஒருத்தன் நாக்காயிருப்பான். நமக்கு இப்போ உங்ககிட்ட தாண்டா என்னோடய இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்போம் நம்ம ஃப்ரெண்டு நம்பி. அவன் குளோவால் போட்டு ஆரம்பிச்சுருப்பான். அடிச்சிருவியாடா அப்படின்னு கேட்டான். நான் அடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருப்பான். அந்த அக்கா ஃபஸ்ட்டு ஹெட்டில் வச்சு நாக் பண்ணிட்டு குளோவால் போட்டு அந்த அக்கா வந்து டெமிட்டி பவர் போட்டு நின்றுருப்பாங்க. அதுக்குள்ளே ஹீல் பண்ணுறதுக்குள்ளே முடிச்சுட்றான். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்